வணக்கம். குழந்தைகள் ஏன் அடிக்கடி துணிகளை கிழிக்கிறாங்க? இந்த சவாலான பிரச்சனைய பத்தி இன்னைக்கு விளக்கமா பாப்போம். சட்டை வீணாகுது, நமக்கும் கோபம் வருது இல்லையா? ஆனா அவங்க ஏன் இப்படி செய்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் குறும்பு கிடையாது. தொடு உணர்வு தேடல் அல்லது ஏதாவது மன உளைச்சல் தான் இதுக்கு முக்கிய காரணம். இதுக்கு தீர்வு தான் தொடு உணர்வு திசை திருப்பல். அதாவது அவங்களுக்கு தேவையான தொடு உணர்வை வேற பாதுகாப்பான வழியில நாம கொடுக்கணும். துணியை கிழிக்காதேன்னு சொல்றதை விட அவங்களோட உணர்வு தேவையை எப்படி பூர்த்தி செய்யலாம்னு யோசிக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இதை சரியா செய்ய வீடு மற்றும் பள்ளியில நாம சில மாற்றுச் செயல்பாடுகளை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம். உதாரணமா கயிறு விளையாட்டுகள், மணிகள் கோர்க்கிறது, தையல் அட்டைகள் மூலமா அந்த இழுக்கிற ஆசையை நம்ம முழுமையா தீர்க்கலாம். அடுத்து உணர்வு பைகள், வெல்க்ரோ பலகை, துணி ஒட்டு வேலைகள் மூலமா அவங்களுக்கு ஒரு சிறப்பான தொடு அனுபவத்தை பாதுகாப்பா கொடுக்கலாம். அதே போல பட்டன் பலகைகள், பொம்மை அலங்காரம், காகிதம் உடைதல் போன்ற செயல்பாடுகள் அவங்க விரல்களை எப்போதுமே பிஸியா வச்சுக்க ரொம்ப உதவும். அவங்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்து கைகளை ரொம்ப மென்மையா எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக் கொடுக்கறது தான் இதுல ரொம்பவே முக்கியம். இந்த செயல்பாடுகள் ஆடைகளை காப்பாத்துறதோட மட்டும் இல்லாம குழந்தைகளோட சுய கட்டுப்பாட்டையும் பெருமளவுல வளர்க்குது. இது ஒரு பெரிய வெற்றி தானே. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த உத்திகள்ல எதை நீங்க இன்னைக்கு முதல்ல முயற்சி செஞ்சு பார்க்க போறீங்க?